அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 10 இனியவை கூறல் 96வது குறள். நல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். ஒருவன் தனக்கும் பிறர்க்கும் நன்மை தரும் சொற்களை ஆராய்ந்து இனிமையாக பேச வல்லவனாயின் அவனுக்கு பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும். இன்சொல் பயன்படுத்தினால் பாவம் போகும், அதர்மம் தேயும், அறம் பெருகும், தவம் வரும், தர்மம் வளரும். நல்லதை சொன்னால் போதாது, இனிமையாக ஏற்றி சொல்ல வேண்டும். இனிய சொற்களை பேசினால் குடும்பமே இனிமையாக இருக்கும். கடுமையான சொற்களால் தர்மத்தை சொன்னாலும் அது ஏற்கப்படாது. எனவே நல்லவற்றை, தர்மத்தை எப்பொழுதும் இனிமையான சொல்லால் கூற வேண்டும். அதனால் தமக்கும் பிறர்க்கும் மிகுந்த பயனை தரும். அது மட்டுமல்லாமல் புண்ணியமும் வரும். எனவே எப்பொழுதும் நாம் இனிமையான சொல்லை பயன்படுத்தி பேசி பழகி நல்லதை செய்ய வேண்டும். இக்குறளினால் இனிய சொல் சொல்லுவதால் வரும் மறுமை பயன் கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.